மீன் குழம்பு இருந்தனால கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் முட்டை வச்சாச்சு. அதுக்கப்புறம் கோதுமை தோசை லஞ்ச் பேக் பண்ணி விட்டுட்டேன். நிறைய பேர் வந்து நினைக்கலாம், முட்டை வந்து சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு தாட் இருக்கும். முட்டை வந்து அவிச்ச முட்டையை சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஆஃப் ஆயிலும் சாப்பிடாதீங்க. வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகு போட்டு பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட பொரித்து சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி பச்சை முட்டை குடிக்காதீங்க. அதையுமே வேக வச்சு சாப்பிட்டா நல்லா ஒன்றும் ஆகாது. அறவே காட்டா சாப்பிட்டா தான் பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி நைட் டின்னருக்கு இட்லி தான். இட்லி, கார சட்னி சிம்பிளாக முடிச்சாச்சு. வீட்டில் அரைச்ச மாவு தான். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு வந்து இப்போயே வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஃபஜருக்கெலாம் வந்து வேலையை முடிச்சாகணும் நாளைக்கு. அதனால் வந்து கடகடன்னு வந்து கொஞ்சம் பிரிஞ்சி செய்யலாம் அப்படின்னு யோசனை இருந்துச்சு. அதான் பிரிஞ்சிக்கான வேலையெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம்லாம் கட் பண்ணி, அப்புறம் ஆனியன் ரைத்தாவுக்கு கடகடன்னு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு மகன் எங்கேயுமே டூர் போனதே கிடையாது. நாளைக்கு டூர் போகிறாங்க. எனக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து நினைப்பேன். நல்லபடியாக போயிட்டு வரணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன்.